அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்குவதற்கான காரணத்தை மிக அழகாக விளக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். பிறகு சத்திய தர்மசாலையை தொடங்குவதற்காக ஆயத்தங்களை மேற்கொண்ட நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். 1867 ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள், அதாவது பிரபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள், பார்வதிபுரத்துக்கு வடக்கே இருக்கின்ற பெருவழியில் தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த விழல் வைந்த மண் கட்டிடத்தில் அற்றார் அடிபசி தீர்க்கும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பேரறம் தொடங்கும் அற்புத திருநாள் நடந்தது. இது சன்மார்க்கர்களுக்கு ஒரு புனித நாள். வடலூர் பார்வதிபுரம் எங்கு பார்த்தாலும் மாவிலை தோரணங்களாலும் வாழைக்கண்டுகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு எழிற்கோலம் கொண்டிருந்தது. வடற்பெருவழியில் அமைந்த அந்த மண் கட்டிடமும் எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதுதான் சத்திய தர்மசாலை. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னம் பாவிக்க சாலையினுள் உணவு தயாராகி கொண்டிருந்தது. கட்டிடத்தின் எதிரே மிகப்பெரிய தென்னங்கீற்று பந்தல், பந்தலில் ஒரு சிறு மேடை, மேடையும் பந்தலும் சிறப்பாக அதே சமயம் எளிமையாக அழகு கொஞ்சம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சன்மார்க்க சங்கத்து சாதுக்களும் துறவிகளும் தர்மசாலை சம்பந்திகளும் அணுக்க தொண்டர்களும் அன்பர்களும் அரசு பணியாளர்களும் பார்வதிபுரத்து மக்களோடு அண்டை அயலூர் மக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் என ஆயிரக்கணக்கானோர் பந்தலில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். எல்லோர் முகத்திலும் ஆனந்த பேரொளி. வேலாயுத முதலியார், கல்பட்டையா, வேங்கட ரெட்டியார், அப்பாசாமி செட்டியார் முதலானவர்களோடு வள்ளல் பெருமான் மேடையில் நின்றிருந்தார். விழா தொடங்கியது. வள்ளல் பெருமான் இறையருளை சிந்தித்து பாடத் தொடங்கினார். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. இறைவணக்கம் பாடி முடித்த பெருமான் எதிரே அமர்ந்திருந்த மக்களை கருணையோடு பார்த்து பேசத் தொடங்கினார். எல்லோருக்கும் வந்தனம் தெரிவித்தார். முதலில் பசி தவிர்த்தலாகிய பேரறத்தின் பொருட்டு இந்த தர்மசாலையை தொடங்க நினைத்த போது இது அமைவதற்கான இந்த வடலூர் பெருவழியை நமக்கு தானமாக அளித்த ஜீவ தயவுடைய பார்வதிபுரத்து பெருமக்களுக்கும் பொருளுதவி புரிந்த பேரன்பு நிறைந்த புரவலர்களுக்கும் தானியங்கள், காய்கறிகள், கனிவர்க்கங்கள், மலர் மாலைகள், இன்ன பிற உதவிகளும் செய்த அருள்மனத்து அன்பர்களுக்கும் உடல் உழைப்பை நல்கிய தொழிலாளர் துணைவர்களுக்கும் என் அளவிலும் உங்கள் அனைவர் அளவிலும் முதலில் மனமார்ந்த நன்றியை செலுத்துகின்றேன். நன்றி நன்றி என்றார் பெருமான். அப்போது மகிழ்ந்து எல்லோரும் வாழ்க ராமலிங்கம் சுவாமிகள் என்று முழக்கமிட்டார்கள். அந்த வாழ்த்தொழிகள் எங்கும் எதிரொலித்தது. அது அடங்கிய பின் தமது பேச்சை ஆரம்பித்தார் வள்ளலார். ஜீவ தயவுடைய பேரன்பர்களே, உங்கள் அனைவரின் அன்பும் அருளும் நிறைந்த வாழ்த்துக்களோடு இந்த தர்மசாலை தொடங்கப்பட்டது. பசியென்று வந்தோருக்கு இல்லையொனாது இன்று முதல் 3 வேளையும் இங்கு அன்னதானம் வழங்கப்படும். ஜீவகாருண்யத்தின் லட்சியங்களில் தலையாயது இது. வாணிய பயிரை கண்டபோதும் பசித்தவர் ஏழையை இவர்களை பார்த்தபோதும் நான் கொண்ட வேதனைக்கு அளவே இல்லை என்ற பெருமான் உள்ளம் உருகி பாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோடிருந்தும் பசியராத என்ற வெற்றை கண்டுள்ளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டுள்ள துடித்தேன். ஈழின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன். பாடி முடித்த பெருமான் சீவர்களுக்கு பசியினால் ஏற்படுகின்ற பற்பல அவஸ்தைகளையும் கொடுமைகளையும் கண்டே என் மனம் இவ்வாறு கலங்கிற்று. உடம்பு இளைப்புற்றது. அதனால் இறைவன் திருவுளம் கொள்ள இங்கே தர்மசாலை தோற்றுவிக்கப்பட்டது என்று தர்மசாலை தோற்றத்திற்கான காரணத்தை எடுத்து சொன்னார். அப்போது ஒரு அன்பர், சுவாமி எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்றார்.
சொல்லுங்கள் என்றார் வள்ளலார். இந்த தர்மசாலையில் பசித்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் உணவிடுவீர்களா? அன்பரின் கேள்விக்கு வள்ளல் பெருமான், அன்பர்களே, இது சத்தியம். சத்தியத்தை தவிர வேறொன்றும் இல்லை. பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராக இருந்தாலும், எந்த சமயத்தாராக இருந்தாலும், எந்த ஜாதியை கொண்டவராக இருந்தாலும், அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்துக்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்தின் தலையாய ஒழுக்கமாகும். அந்த ஒழுக்கப்படியே இந்த தர்மசாலையில் அவர் இவர் என்று எண்ணாது பசித்து வந்தவர் எவராயினும் அவருக்கு உணவிடுவது என்பது என்றென்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது வழக்கத்துக்கு வரும். இது சத்தியம், என் மீது ஆணை என்று தெளிவுபட உறுதியோடு பதிலளித்தார். கேள்வி கேட்ட அந்த நண்பர் மனம் வருந்தி, சுவாமி, தாங்கள் திருவாய் மலர்ந்தருவதற்குள் அவசரப்பட்டு கேட்டுவிட்டேன், மன்னித்தருள வேண்டும் என்றார். அதற்கு பெருமான் புன்னகையோடு, கேட்டதில் தவறில்லை. தர்மசாலையின் நோக்கத்தையும் நடைமுறையும் தெளிவுபடுத்திக் கொள்ளவே கேட்டீர்கள். அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். வள்ளலாரின் பதிலால் உற்சாகமடைந்த அந்த அன்பர், மற்றொரு அன்பர், சுவாமி, உலக உபகாரம் கருதி தாங்கள் இனி செய்யப்போகும் அருட்காரியங்களை இந்த சபையோர் அறிய சொல்லியற்ற வேண்டுகின்றோம் என்று வேண்டினார். வள்ளலார், நல்லது. இனி வருங்காலத்தில் தர்மசாலையை சார்ந்து வைத்தியசாலை, சாஸ்திரசாலை, உபகாரசாலை, விருத்திசாலை, உபாதனசாலை, யோகசாலை, விவகாரசாலை ஆகிய சாலைகள் அதன் கிளைகளாக கடவுள் கருணையினால் நிறுவ திட்டமிட்டிருக்கின்றேன். அன்றியும் அற்றார் அழிபசி தீர்த்தலையும் புலால் மறுத்தலையும் வற்புறுத்தி ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூல் ஒன்றையும் எழுதி வருகின்றேன். தற்காலத்தில் அதன் முதற் பகுதி முற்று பெற்றிருக்கின்றது என்று தமது பிற்கால திட்டங்களை அந்த அன்பருக்கு பதிலாக சொன்னார். இவை தவிர இன்னும் ஏதேனும் உண்டா சுவாமி என்று கேட்டார் ஒரு அன்பர். இருக்கிறது. சன்மார்க்க போதி எனும் பாடசாலை ஒன்றும் நிறுவ இருக்கின்றேன். இந்த பாடசாலை சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் கல்வி கற்பிப்பது, தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் அந்த மும்மொழிகளையும் கற்பிக்கும் மும்மொழி பாடசாலை நிர்வகிக்கின்றேன். நமது உபயகலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மகா பண்டிதம் பெற்றவர். கன்னடம், மகாராஷ்டிரம், இந்துஸ்தானி ஆகிய மொழிகளையும் நன்கு அறிந்தவர். முதியோர் கல்விக்கு மும்மொழி பயிற்சிக்கும் இடமாகிய இந்த பாடசாலைக்கு அவரே தலைமை ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டு வருவார். அவரும் மற்ற சில அறிஞர்களும் பாடசாலையில் உபாத்தியார்களாக இருந்து பயிலுவோருக்கு சிறப்பாக கல்வி போதித்து வருவார். மேலும் திருக்குறள் வகுப்பும் பாடசாலையும் தனி கவனத்துடன் நடத்தப்படும் என்று பின்னும் தாம் நடைமுறைப்படுத்தப் போகும் தமது எதிர்கால திட்டங்களையும் வள்ளல் பெருமான் விளக்கமாக சொன்னார். அது கேட்ட அந்த அன்பர், தமிழ்நாட்டில் முதியோர் கல்வியும் மும்மொழி பாடசாலையும் முதலாக ஏற்படுத்தப் போகும் திருவருட் பிரகாச வள்ளலார் என்று பெரிதாக குரல் எழுப்ப அவரை தொடர்ந்து எல்லோரும் வாழ்க வாழ்க என்று எதிரொலித்தார்கள். தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.